அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கவிதா விஜயன் பேசுறேன். ஸோ உங்களுடைய அன்புக்கும், ஆதரவுக்கும் நன்றி. இன்னைக்கு நான் எடுத்திருக்க தலைப்பு, "ஹவ் செக்சுவல் ஷேம் இன் சைல்ட்ஹுட் அஃபெக்ட்ஸ் அடல்ட் கனெக்ஷன்ஸ்." அதாவது இந்த டாபிக்கை நான் கையில இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது ரொம்பவும் ஹெவியான டாபிக் இது. இந்த டாபிக்கை நான் எடுத்ததுனால சில பேருக்கு என் மேல கோவம் கூட வரலாம். ரொம்ப சென்சிட்டிவான டாபிக்கும் கூட. என் வாழ்க்கையில என்னை ரொம்ப பாதிச்ச, ரொம்ப ரொம்ப ஆழமா பாதிச்ச ஒரு பர்சனலான டாபிக்கும் கூட. ஸோ இந்த செக்சுவல் ஷேம் இன் சைல்டுஹுட் அப்படின்றது குழந்தை பருவத்துல பாலியல் ரீதியான வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் மூலியமா நம்மளுடைய பிஹேவியரை ஷேப் பண்றது, நமக்கு அவமானத்தை உட்புகுத்துறது. அந்த ஒரு பிஹேவியர் வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போற இடத்துல நம்ம பார்ட்னர் கூட என்னென்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதான் இன்னைய டாபிக்ல நான் பார்க்க போறேன். ஸோ இதுல நம்மள சில பேர் இந்த ஷேம், இந்த அவமானத்தை பேரண்ட் மூலியமா, பெத்தவங்களுடைய பிஹேவியர் மூலியமா, அதுவும் குறிப்பா இது அப்பா அம்மான்னு தனித்தனியா கிடையாதுங்க, யாரா வேணாலும் இருக்கலாம், அவங்க மூலியமா தான் இந்த அவமானம் நமக்குள்ள கட்டி வைக்கப்படுது. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும் தான் இங்க வந்திருக்கேன் நான். இது என்னென்ன பேட்டர்ன் எல்லாம் என்னுடைய லைஃப்ல கிரியேட் பண்ணுச்சு, இந்த சைக்கலாஜிக்கல் பின்னாடி உள்ள பிஹேவியர்ஸ் என்னென்ன, எல்லாத்துக்கும் மேல இதை ஹீல் பண்றதுக்கு நான் எடுத்த படிகள் என்னென்ன அப்படின்றதையும் தான் என்னை போட்காஸ்ட்ல நான் சொல்ல போறேன். என்னுடைய அனுபவங்களின் தொகுப்பை தான் இந்த போட்காஸ்டா நீங்க கேட்க போறீங்க. ஒருவேளை நீங்களும் இது மாதிரியான பாலியல் ரீதியான அவமானங்களை சுமந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதனால உங்களுடைய உண்மையான விருப்பத்துக்கும் இந்த அவமானத்துக்கும் வித்தியாசம் தெரியாம ஒரு குழப்பத்துல இருந்தீங்க அப்படின்னா, உங்க பார்ட்னர் கூட நம்மள மேரேஜ்லயோ இல்லை ரிலேஷன்ஷிப்லயோ உங்க பார்ட்னர் கூட இன்டிமேசி தொடர்பான ப்ராப்ளங்கள் வந்திருக்கு, அதுக்கான அந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான ரீசன் என்ன அப்படின்னு தெரியாம இருந்தீங்க அப்படின்னா இந்த எபிசோடு உங்களுக்கானது. முதல்ல நான் இது எங்க இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய குழந்தை பருவத்துல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். குழந்தை பருவத்துல நான் என்னென்னலாம் இது சம்பந்தமா அனுபவிச்சேன் அப்படின்றதுல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். நான் வளர்றப்போ எங்க அப்பாவோட மிக மோசமான நடத்தை, ஆனா ஒரு டிசிப்ளின், ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி எனக்கு காட்டினது. அது உண்மையிலே டிசிப்ளின் கிடையாது, அது உண்மையிலே பாலியல் ரீதியான அவமானம். வக்கரமான வார்த்தைகளை பயன்படுத்தி என்ன டார்ச்சர் பண்ணது. அவருக்கு வாயில எடுத்ததுமே தேவடியான்ற வார்த்தை தான் வரும். எப்போ நான் சின்ன குழந்தையா இருக்க போதே அவருடைய எண்ணம் என்ன தெரியுமா, நான் வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு நான் யாரை பார்த்தாலும் அவனை நான் கூப்பிடுறேன்னு அர்த்தம் அவருக்கு. எங்கேயாவது அவனா நின்றுட்டு இருப்பான், அவன் என்ன பார்த்தா நான் ஏதோ சிக்னல் கொடுத்துதான் அவன் என்ன பாக்குறான் அப்படின்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் நான் அடி வாங்கியிருக்கேன் நானு. எனக்கு பதில் சொல்ல தெரியல, அப்ப என்கிட்ட தான் ஏதோ தப்பு இருக்குன்ட்டு நான் இருந்தேன். அந்த அளவுக்கு நான் அவமானப்பட்டிருக்கிறேன் நானு. எதுக்கு எடுத்தாலும் அவர் கேட்கிற கேள்வி, தேவடைத்தனம் பண்ண போறியா, தேவடைத்தனம் பண்ண போறியா அப்படின்னு. அந்த வார்த்தையோட அர்த்தமே எனக்கு தெரியாது அந்த காலத்துல, ஆனா அவர் கேட்பார். ஒரு நாள் சைக்கிளை விட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்து போயிட்டு இருந்தேன். இப்பயே உனக்கு தேவடைத்தனம் பண்ண ஆசை வந்துருச்சா ரோட்ல நடந்து போறதுக்கு அப்படின்றார். ஆனா இந்த வார்த்தையோட அர்த்தம் புரிய புரிய அது என்ன ரொம்ப கிழிச்சுது. ஆனா அந்த வலி, ரத்தம் அடிகிற வலி, அந்த வலி அவருக்கு தெரியவே இல்லை. இன்னும் மேல 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 டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாரு. இதை தவிர அவருக்கு வேற நினைப்பே கிடையாது.
அவர் கண்ணை விட்டு நான் மறைஞ்சேன்னா நான் எவன் கூட இருக்கிறேன் அப்படின்னு அவருக்கு அர்த்தம். ஆனா இதெல்லாம் என்னை எந்த அளவுக்கு பாதிச்சுதுன்னா, என் மனநிலைய ரொம்ப பாதிச்சுது. என்னோட எதிர்பார்ப்புகளை ரொம்ப பாதிச்சுது. என் மேல எனக்கு இருந்த ரொம்ப நம்பிக்கைய பாதிச்சுது. இதெல்லாம் நான் பேசுறதுக்காக நான் வெட்கப்படலைங்க. ஏன் அப்படின்னா, அங்க என் மேல எந்த தப்புமே கிடையாது. அவரு பேசுனதுக்கு அந்த காலத்துல அப்போ நான் என் மேல ஏதோ தப்பு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு ரொம்ப கூனி குறுகி என் உடம்புலாம் ஒரு மாதிரி வெக்க உணர்வாகி நான் நின்றுகிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவர் பேசின ஒரு வார்த்தைக்கும் காரணம் அவருதான், நான் இல்ல. என் மேல என் தப்பும் கிடையாது. அது நான் எப்ப புரிஞ்சுக்கிட்டனோ அப்பதான் எனக்கு அவர் மேல இருந்த அந்த தீரா கோபம் குறைஞ்சு. கோவனாலும் கோவம், அப்படிப்பட்ட கோபம் இருந்துச்சுங்க அவர் மேல எனக்கு. ஆனா அந்த கோபம் குறைஞ்சது. ஆனா அவர் எப்படி சொல்லி என்ன வச்சிருந்தாரு, இப்படிலாம் உன்னை பாதுகாத்தாதான் ஒரு நல்ல இடத்துல உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும், எப்படிலாம் சொல்லி வளர்த்தாரு. அவருக்கு ஆசைப்பட்டு இன்னொரு 2வது கல்யாணம் பண்ணிட்டாரு. நீ பண்ணிட்டு அதுல நான் பிறந்தேன் அப்படின்றதுக்காக நான் 4 இடத்துக்கு போனா என்ன தப்பா பார்ப்பாங்க, நான் நல்லபடியா ட்ரெஸ் பண்ணிட்டு போனா என்ன தப்பா பார்ப்பாங்க, ஒரு சினிமாவுக்கு போனா என்ன தப்பா பார்ப்பாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசினா என்ன தப்பா பார்ப்பாங்க. இப்படியேதான் சொல்லி சொல்லி இதுன்னாரு. எனக்கு ஃப்ரெண்ட்ஸே யாருமே கிடையாது. எனக்கு ஒரு நாள் கிளாஸ் ரூம்ல கிளாஸ் பையன்கிட்ட நான் பேசினதை பார்த்துட்டு வந்து என் தம்பி அவர்கிட்ட சொல்லிட்டான். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா வச்சு அடிச்சாருங்க. தோள்பட்டை கிழிற அளவுக்கு அடிச்சாரு ஒரு சட்டத்தை எடுத்து. அதுக்கப்புறம் என்ன, என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்லவா கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு, நல்ல ஒரு இடத்த பார்த்து நல்ல ஒரு ஆளா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு இல்லையே. அங்கேயே நான் தோத்து போனேன். இது எல்லாத்துக்கும் மேல அவர் பண்ற ஒரு விஷயம், அவருக்கு இன்னொரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு ரொம்ப புனிதமானவ, நேர்த்தியானவ, ரொம்ப ஒசந்தவ, அப்படி இப்படி இப்படின்னு வர்ணிச்சு அது கால் தூசுக்கு நீ வருவியா வருவியான்னு சொல்லி அதுக்கு உனக்கு ஏணி வச்சாலும் எட்டாதுன்னு சொல்லி 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 வளர்த்து வந்தவரு அந்த பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போச்சு. அப்பவாச்சும் திருந்துவார் நினைக்கிறீங்களா? திருந்தவே இல்லை. அது ஓடி போனதுக்கு நான் தான் காரணமான. வந்து என்ன சொல்றாரு, இதுதான் ஓடி போகும்னு நினைச்சோம், ஆனா அது ஓடி போயிடுச்சு. அப்பயும் அந்த பொண்ணு ஓடி போனது அவமானமா தெரியல, நான் ஓடி போவேன்னு எதிர்பார்த்தாங்களாம், நான் ஓடி போகலையா, அது ஓடி போச்சான். அப்பயும் அது ஓடி போனதை டைரக்டா அதை தப்பா சொல்லணும்ன்ற எண்ணம் அவருக்கு வரல. அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட்ட என்ன அட்வைஸ் பண்றாரு. என்ன தெரியுமா அட்வைஸ் பண்றாரு, லவ் பண்ணலாம் தப்பு இல்ல, ஆனா நல்ல ஸ்டேட்டஸ் உள்ள பையனா படிச்ச பையனா பார்த்து லவ் பண்ணணும். ஏன்னா அந்த பொண்ணு அந்த மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிச்சான். எப்படி, என்ன 20 வருஷமா ஆம்பளை பக்கம் திரும்ப கூடாது, ஆம்பளை பையன் வந்து தலைய குனியணும், அங்க நிக்க கூடாது, இங்க நிக்க கூடாது, கையாட்டக்கூடாது, காலாட்டக்கூடாது, தலையை திருப்ப கூடாதுன்னு சொல்லி வளர்த்து வளர்த்து வந்தவர் 20 வயசுக்கு அப்புறம் அட்வைஸ் பண்றாரு எனக்கு இந்த மாதிரி. நான் எதை நம்பட்டும்? திரும்ப எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு கொஞ்சம் காலம் தள்ளி போச்சு. அப்ப ஒரு அட்வைஸ் பண்றாரு, பொண்ணுங்கன்னா பெத்தவங்க பார்த்து வைக்கிற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படி இல்லையா கல்யாணம் பண்ணிக்காம கடைசி வரை இருந்துடணும், அப்படி இருக்க முடியலையா தூக்கு போட்டு செத்துடணும். எனக்கு இந்த அட்வைஸோட அர்த்தம் அப்ப புரியல. என்ன சாவ சொல்லியிருக்கிறாரு, தூக்கு போட்டு என்ன சாவ சொல்லியிருக்கிறாரு. எனக்கு இதெல்லாம் அப்ப புரியவே இல்லைங்க. எது சொன்னாலும் வாய மூடி மௌனியா, அழுக வந்தாலும் கோபம் வந்தாலும் வருத்தம் வந்தாலும் யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன் நான். அப்படியே உள்ளுக்குள்ள அடைச்சு வச்சிருப்பேன், முடியலன்னா தனியா உட்காந்து அழுவான், அவ்வளவுதான். எங்க அம்மாவுக்கு இதெல்லாம் சர்வசாதாரணமா போயிடுச்சு. எங்க அம்மாவால ஒண்ணும் கேட்க முடியல. எல்லாத்துக்கும் மேல இன்னொரு விஷயமும் ஒண்ணு இருக்குது. எங்க அப்பா ரூம்குள்ள படுத்திருந்தாருன்னா அந்த ரூமுக்குள்ள நான் போகக்கூடாது. ஒரு நாள் தெரியாதனமா போயிட்டேன், கண்ணாடி தலை சீவரத்துக்கு எடுக்கணுமே தெரியாதனமா போயிட்டேன்.
என்ன நினைச்சாரோ தெரியல. எங்க அம்மாவை கூப்பிட்டு, ஒரு ஆம்பளை தனியா உள்ள இருக்கிறான், இது உள்ள வந்துட்டு வந்துட்டு போகுதுன்னா என்ன அர்த்தம்? பாத்துக்கோங்க, நான் எப்படிப்பட்ட ஒரு பாலியல் ரீதியான வன்கொடுமையில நான் இருந்திருக்கேன் அப்படின்றத பாத்துக்கோங்க. எங்க அம்மாவுக்கு பதில் சொல்ல தெரியல, அவங்களால ஒண்ணும் பேச முடியல. அவர் மனசுல இருக்கக்கூடிய அவ்வளோ வக்கரத்தையும் என்னை கொண்டு தீர்த்துக்கிட்டாரு. பேசி 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 அசிங்கமா அவர் எடுத்ததுமே வாயில தேவையான வார்த்தை வேற எந்த வார்த்தையும் வராது. ஆனா ஊருக்குள்ள வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுட்டு பெரிய மனுஷனா தெரிவார். இதெல்லாம் தாண்டி வந்துட்டேங்க நானு. ஆனா இப்ப நினைக்கும் போது எனக்கு வருத்தமா தான் இருக்குது. நான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன்னு வருத்தமா தான் இருக்குது. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி கடந்து இப்ப வந்து இங்க நான் பேசுறேன்னு நினைக்கும் போது, அடைக்கப்பட்ட என் குரல் வெளியில வருதுன்னு நினைக்கும் போது, எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு அவமானமான சூழ்நிலையில தான் நான் வாழ்ந்து வந்தேன். வெர்பல் அபியூஸ்னா கொஞ்ச நஞ்சம் கிடையாது. ஒரு வார்த்தை வரலினா அடுத்த வார்த்தை தான் வரும் எனக்கு. வல்கரா, செக்சுவலா, தப்பான வார்த்தை, எப்ப பாரு என்ன அதே கேள்விய கேட்கறது, காரணம் காட்டுறது, எது நடந்தாலும் என்ன காரணம் காட்டுறது, வேற யாரோ திட்டுற மாதிரி என்ன திட்டுறது, எல்லாத்தையும் அனுபவிச்சுதாங்க வந்தேன். என்ன நேரடியா திட்டினாலும் சரி, இது மறைமுகமா திட்டினாலும் சரி, திட்டிட்டு தான் இருப்பார். எனக்கு சில இடங்கள்ல அந்த சம்பவங்களை விவரிக்கவே முடியல என்னால. இப்போ அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்குது, என்னால விவரிக்கவே முடியல. இதனால எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அவமானம், குற்ற உணர்வு, குழப்பம், எல்லாத்துக்கும் மேல என்கிட்ட என்ன தப்பு இருக்குது, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ற ஒரு விடை தெரியாத கேள்வி. ஆனா இப்போ அந்த எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் தேடி போனேன். அப்பதான் இது எதுக்குமே நான் காரணம் இல்ல, இந்த வார்த்தைகள் எதுவுமே என்னுடையது கிடையாது, இந்த வார்த்தைகளுக்கு சொந்தக்காரி நான் கிடையாது, நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி இந்த கேவலத்தை அனுபவிக்கிற எந்த குழந்தைக்குமே எந்த ஒரு பெண்ணுக்குமே இந்த வார்த்தை சொந்தமானது கிடையவே கிடையாது. நாம சில நேரங்கள்ல நம்ம அந்த வார்த்தைகளோட தொடர்பு படுத்தி பாக்குறது உண்டு. எதுக்கு நம்மள இந்த மாதிரி படுத்துறாங்க, பாடாப்படுத்துறாங்க அப்படின்னு நம்ம தொடர்பு படுத்தி பாக்குறது உண்டு. நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாது அப்போதைக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி இந்த சைக்கலாஜிக்கல் பிஹேவியருக்கு பின்னாடி உள்ள காரணங்களை நான் புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறமேலுக்கு எனக்கு தேவையில்லாத அந்த குற்ற உணர்வை, அவமானத்தை, வெட்கத்தை நான் தூக்கி போட்டேன். அதுக்கு பின்னாடி உள்ள சைக்கலாஜிக்கல் காரணம் என்னென்ன பார்க்கலாங்களா? பொதுவா நான் பார்த்த வரைக்கும் நிறைய அப்பாக்கள் குழந்தைகளை வந்து அந்த அளவுக்கு தாங்கி தாங்கி வளர்க்க, ஏன் இவரே கூட அந்த பொண்ணு அந்த அளவுக்கு தாங்கி தாங்கி வளர்த்தாருங்க. ஏதாச்சும் ஒண்ணு அந்த பொண்ணை எதுவுமே கேள்வி கேட்டதுக்கு எதுவும் பண்ணது, அது பண்ண தப்புக்கு என்னதான் வந்து திட்டு இருக்கிறார். அந்த பொண்ணை அப்படி தாங்க தாங்கன்னு வளர்த்தவரு என்ன இப்படி வளர்த்தாரு. முதல் ரீசன், இதுக்கு பின்னாடி உள்ள முதல் ரீசன் ப்ரொஜெக்ஷன். ப்ரொஜெக்ஷன்னா அவர் கேட்ட அத்தனை கேள்விகளுமே அவர் மனசுல உள்ள வக்கரம், வன்மம், அவர் மனசுக்குள்ள இருந்த எண்ணத்தை தான் மத்தவங்க என்ன அப்படி பாப்பாங்க பாப்பாங்க பாப்பாங்கன்னு சொல்லி சொல்லி என்ன வளர்த்திருக்கிறாரு. அவர் மனசுக்குள்ள அவ்வளவு அழுக்கு இருந்திருக்குது. அதுதான் ரீசன், ஃபர்ஸ்ட் ரீசன் அதுதான். இந்த மாதிரி வல்கரா மத்தவங்களை திட்டுறது பேசுறவங்களுக்கு முக்கிய காரணம் அவங்க மனசுக்குள்ள ஒரு அழுக்க மத்தவங்க மேல கொட்டுறதுதான் முதல் ரீசன். ஆனா அந்த மனசுக்குள்ள அவ்வளவு அழுக்கு இருக்கு அப்படின்றத அவங்களால ஒத்துக்க முடியாது. அதனால அதை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆள் தேவை. என் வீட்டுல நான் கிடைச்சேன். அதுவும் பொண்ணா பிறந்ததுனால நான் கிடைச்சுக்கிட்டேன். அவருடைய மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்களை, வக்கர எண்ணங்களை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாம அதை ஏன் மேல சொல்லி, நீ அழுக்கானவ,
நீ இப்படிப்பட்டவ, நீ இப்படிப்பட்டவ. உண்மையிலே அவர் தான் அப்படிப்பட்டவரு. அதை ஏத்துக்க முடியல. மத்தவங்க யாராவது ஏதாவது அதை பத்தி சொன்னாலும் வந்து என் மேல அதை கொட்டுறது. அந்த அழுக்க என் மேல கொட்டி கொட்டி அவருடைய வேகத்தை தீர்த்துக்கிட்டாரு. அதே மாதிரி ப்ரொடெக்ஷன். ஆமா, இவர் ரொம்ப என்ன ப்ரொடெக்ட் தான் பண்ணாரு. ப்ரொடெக்ஷன் அப்படின்ற பேர்ல கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாரு. கோலம் போட வெளியில வரக்கூடாது, ஸ்கூல் விட்டு உள்ள வந்து கதவை சாத்தினா. ஏங்க, ஒரு வீட்டுல ரூம்னு இருந்தா ஜன்னல் வைக்காம யாராவது வீடு கட்டுவாங்களாங்க? எங்க அப்பா கட்டி அந்த ரூம்ல தான் என்ன வச்சார். ஏன்னா ஜன்னல் இருந்தனா நான் எவனையாவது பாத்துருவானா? அந்த பொண்ணு வந்து சொல்லுதுன்னா அப்ப ஜன்னலே இல்லாம கட்டுற, இதுதான் பாதுகாப்பு. அப்பெல்லாம் பாதுகாத்து என்ன பண்ணாரு? கொண்டு போய் என்ன பாழங்குழியில தான் தள்ளினாரு. சில ஃபேமிலி வந்து இந்த ப்ரொடெக்ஷன் அப்படின்ற பேர்ல பெண்களுடைய செக்சுவாலிட்டி தாட்ஸ ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வைப்பாங்க. அவங்கள வந்து ஒரு பொருளா பார்க்க மாட்டாங்க, ஒரு மனுஷியா பார்க்க மாட்டாங்க. அந்த குடும்பத்துக்கான ஒரு ரெப்புடேஷனா பார்ப்பாங்க, அந்த குடும்பத்துக்கான மரியாதையா பார்ப்பாங்க. அதனால அந்த பொண்ண அப்படி வளர்ப்பாங்க. இவர் என்ன மரியாதையா வளர்க்குறன்ற பேர்ல அவ்வளவு கேவலமா வளர்த்திருக்கிறார். இதனாலதான் என்னுடைய உடம்பு, என் வார்த்தை, என் ஃப்ரெண்ட்ஸு, ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தார். அவர் இருந்தாருன்னா என் உடம்புலாம் அப்படி கூனி குறுகும். அந்த பழக்கம் வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு 4 பேர் மத்தியில நிக்கவே நான் கூச்சப்பட்டேன் நான். அதே மாதிரி சில பேருக்கு பெண்கள்னாக்க அவங்களால வந்து இது மாதிரியான அவமானங்கள் வர வாய்ப்பு இருக்கு. பெண்கள்னால இப்படித்தான் அப்படின்னு நினைச்சு வளர்ந்தவங்களும் இதுக்கு ஒரு காரணம். எப்படி அப்படின்னாக்க அவங்க வந்து நினைச்சிருப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாவப்பட்ட விஷயம், பயங்கரமானது, அழுக்கான விஷயம். இது வந்து நார்மலான விஷயம்தான். ஆனா அது அதே நார்மலான விஷயம்தான். அது அந்த பெண்கள் எங்க அவங்களா பயன்படுத்திடுவாங்களோ, அவங்களா உபயோகப்படுத்திடுவாங்களோ, தன்னோட கண்ட்ரோல்ல மீறி போயிடுவாங்களோ அப்படின்ற காரணத்துக்காக இது மாதிரி சொல்லி 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 அழுத்தி வைக்கிறது. இன்னொன்னு மிஸ் அகோனின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னாக்க ரொம்ப ஃபண்டமெண்டலாவே பெண்கள் மேல தப்பான எண்ணத்தோட வளர்றது. அவங்க மைண்ட்ல தப்பான எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அது ஏதாவது ஆண்கள் கூட நான் பேசுறத பார்த்தாலோ, இந்த மாதிரி பண்றத பார்த்தாலோ, அது அவருக்கு டேஞ்சருக்கான ஒரு ப்ரூஃபா தெரிஞ்சுது. உண்மைதான். எங்க பாரு, எப்ப பாரு, அவர் எப்படிதான் அப்படி நினைச்சாரோ தெரியல. நான் பண்றது எல்லாமே அதுக்குதான்றதான் அவருடைய எண்ணம். அப்படி அப்படி ஒரு நினைப்பு அது. எமோஷனல் இம்மெச்சூரிட்டி. நல்ல அப்பாக்கள இருந்தாக்க குழந்தைங்களோட மனசு நோகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு அன்பை கொடுத்து, கட்டுப்பாடு கொடுத்தாலும் அன்பை கொடுத்து வளர்ப்பாங்க. ஆனா இம்மெச்சூர் ஃபாதர்ஸ் அவங்களே அவங்க மெச்சூரா இருக்க மாட்டாங்க. அவங்க தான் குழந்தைகளுக்கு பயத்தை, அவமானத்தை, ஒருவித இந்த மாதிரியான வெர்பல் அபியூஸ கொடுத்து வளர்ப்பாங்க. இதுல உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா, அவர் சொன்ன எல்லாமே என்ன பத்தினது கிடையாது. அவர் நடந்துகிட்ட எல்லாமே என்ன பத்தினது கிடையாது. எல்லாமே அவருக்குள்ள இருந்து வந்த இம்மெச்சூரிட்டி, அன்ரிசால்வ்டு ப்ராப்ளம், அவருக்குள்ள இருந்த கோபம், அழுக்கு, வன்மம், அதுதான் காரணம். அவருடைய சொந்த அவமானம் தான் காரணம். அதை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாமத்தான் அதை ஏன் மேல ப்ரொஜெக்ட் பண்ணி இருந்திருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் ரிலீஸ் ஆனேன். ஆனா இது மாதிரியான பிஹேவியர் வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு என் கல்யாணத்தை எந்த அளவுக்கு பாதிச்சுது தெரியுமா? நிறையவே பாதிச்சுது. எப்ப பாரு என் உடம்பு ஒரு ஹை அலர்ட்ல இருக்கும். என்னை யாரா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களா, நான் இப்படி பண்ண அப்படி பண்ண என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்களா அப்படின்னு 4 பேர் மத்தியில நிக்கும் போது நான் ஒரு வெறப்பா,
ஒரு மாரி என் உடம்பெல்லாம் டைட்டா ஒரு அது ஒரு பிஹேவியர் வூண்டாவே எனக்கு மாறிடுச்சு எனக்கு. இந்த மாரி வளர்க்கப்பட்ட குழந்தைகளுக்கு உண்மையிலேயே மனசுல இருக்கக்கூடிய விருப்பத்துக்கும், இந்த இன்டிமெசிக்கும் டிஃபரன்ஸே தெரியாது. கன்ஃப்யூஷன் ஆயிடுவாங்க. இந்த மாரி வளர்க்கப்பட்ட குழந்தைங்களுக்கு அன்புனா என்னன்னு தெரியாது. உண்மையான விருப்பம்னா என்னன்னு தெரியாது. அன்பையும், விருப்பத்தையும் கலந்துகிட்டு இன்டிமெசில அர்த்தமே புரியாம சில பேர் வலையில விழறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அவங்க யாரையாச்சும் அட்ராக்ட் பண்ணிட்டதா சொன்னாங்க அப்படின்னாக்கா, அவங்க ரொம்ப குற்ற உணர்வா ஃபீல் பண்ணுவாங்க. ஐய்யயோ! அவங்க நம்மள பார்க்க வச்சுட்டோமே! அப்படின்ற மாரி ஒரு வித குற்ற உணர்வு அவங்களுக்கு ஃபீல் ஆகும். இதனால மேக்ஸிமம் அவங்களுக்கு ஆண்கள் மேல நம்பிக்கையே இருக்காது. அவங்க மேல இல்லாத நம்பிக்கைய ஆண்கள் மேல அவங்க காட்டுவாங்க. அவங்க நம்ப மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். அதே மாரி பீப்பிள் ப்ளீசிங் பண்ணுவாங்க. நம்மள யாரும் இது மாரி தப்பா நெனச்சிடக் கூடாது அப்படின்றதுக்காக எல்லார்ட்டயும் போய் நல்ல பேர் எடுக்கணுன்றதுக்காக பீப்பிள் ப்ளீசிங் பண்ணுவாங்க. லவ்வுக்கும், செக்ஸுக்கும் உண்டான வித்தியாசமே அவங்களுக்கு தெரியாது. பார்க்கவே தெரியாது. ஓவரா அப்பாலஜைஸ் பண்ணுவாங்க. தான் பண்ணாத தப்புக்கு மன்னிப்பு கேட்பாங்க. ஒரு பவுண்டரி செட் பண்ண அவங்களால முடியாது. ஹெல்த்தியான பவுண்டரிய அவங்களால செட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி பாலியல் ரீதியான அவமானத்துக்கு அடிப்படையில அந்த ஒரு சூழ்நிலையில வளர்ந்து வந்த குழந்தைங்க இந்த பேட்டர்ன் எல்லாமே கத்துப்பாங்க. இத நார்மல்னு நெனச்சு வந்துருவாங்க. ஒருவேளை இதெல்லாம் அவங்க புரிஞ்சுகிட்டாங்க அப்படின்னாக்க, அவங்க இப்ப சர்வைவல்ல இருந்தாலும், அந்த சர்வைவலுக்கான ரெஸ்பான்ஸ அவங்க புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாக்க, இது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த பிஹேவியர்ஸ் அவங்க புரிஞ்சுக்கிறது மேல மேல அவங்களுக்கு பிரச்சனைய குடுக்காம, கொஞ்சமாச்சும் அதுலேருந்து அவங்களால விலகி வர முடியும். அவங்களுக்கு அந்த சர்வைவல் அப்படின்றத விடுத்து, கொஞ்சம் நிம்மதியா அவங்களால மூச்சு விட முடியும். ஸோ எனக்கு என்னாச்சு அப்படின்னாக்க, நான் கல்யாணம் பண்ண ஒரு 1 1/2 வருஷத்துலயே நான் பர்ன் சர்வைவரா மாறிட்டேன். அதனால என் உடம்ப எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுல எனக்கு வந்த கேள்வி, என் ஃபேமிலில எனக்கு வந்த கேள்வி ஒரு கேள்வி, "இந்த உடம்ப வச்சுக்கிட்டு உனக்கு என்னாடி ஆசை வேண்டி கிடக்கு?" அப்படின்றது. ஸோ அப்பயே எனக்கு வெறுத்து போச்சு எனக்கு. ஏற்கனவே இருந்த வெறுப்பு இல்லாம, என் உடம்பு மேல எனக்கு இருந்த வெறுப்பு, நான் கேட்ட இந்த கேள்வி, திரும்ப திரும்ப எனக்கு வந்த அசிங்கமான வார்த்தைகள், கேவலமான வார்த்தைகள், என் உடம்ப பத்தி, என்னுடைய ஆசைகள பத்தி நான் கேட்ட கேவலமான வார்த்தைகள், எல்லாமே எனக்குள்ள ஆறாத வடுவா, காயமா மாறி தங்கிடுச்சு எனக்குள்ள. இதெல்லாம் நான் எப்படி சரி பண்ணேன்? அப்படின்னாக்க, இந்த ஹீலிங் எனக்கு கத்துக் குடுத்தது, இந்த பெயின நான் எந்த அளவுக்கு ஃபீல் பண்றேனோ, அந்த குழந்தைய எனக்குள்ள இருந்த அந்த அடிப்பட்ட அந்த குழந்தைய நான் எப்ப பார்க்கிறேனோ, எப்ப அந்த குழந்தைய நான் ஃபீல் பண்றேனோ பண்ணனோ, அப்பதான் இந்த ஹீலிங் அப்படின்றது இங்க ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப அழுதேன். நெறைய அழுதேன். ஆனா நான் ஜட்ஜ் பண்ணவே இல்ல. நான் அனலைஸ் பண்ணவே இல்ல. ஏன்னா, இவ்ளோ நாளா இந்த டென்ஷனும், பயமும் என்னுடைய நரம்பு மண்டலத்தில் நர்வஸ் சிஸ்டத்துல புகுத்தி வைக்கப்பட்டு இருந்திருக்குது. அத நான் கவனிக்கவே இல்ல. இப்பதான் 4 வருஷம் முன்னாடி தான் நான் கவனிச்சேன் நானு. நான் ரொம்ப அழுதேன். இந்த ஷேடோ ஒர்க், இன்னர் சைல்டு ஒர்க் நான் பண்றப்போ, நான் ரொம்ப அழுதேன். அடக்க முடியாம அழுதேன். ஏன்னா, அந்த அளவுக்கு உள்ள வலி. அவ்ளோ வலி. அவமானப்படுத்தப்பட்ட பெண்ணா, உபயோகப்படுத்தப்பட்ட பெண்ணா, உடம்பால பாதுகாப்பு உணரப்படாத ஒரு பெண்ணா, அன்புன்ற பேருல பயன்படுத்தப்பட்ட ஒரு பெண்ணா, நான் உள்ளுக்குள்ள இருந்த அந்த குழந்தைய பார்த்தேன். நான் இப்ப அவள கண்டுபிடிச்சுட்டேன் நானு. அவள்ட்ட நான் சொன்னேன். "உன் மேல எந்த தப்பும் கிடையாது. உன் மேல போட்ட அவமானங்கள் எல்லாமே அவங்களுடையது. அது உன்னுது கிடையாது." நான் சொல்லிட்டேன் அவள்ட்ட.
இது எனக்குள்ள நடக்கிற உரையாடல். ஆனா நான் வெளியில அழுவுறேன், அவ்ளோ அழுவுறேன் நானு. இப்போ எனக்கு என் வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகளுக்கு சில பிரச்சனைகளுக்கு இதுதான் காரணம்னு எனக்கு தெரிய வந்தப்போ, என்னால தாங்க முடியல. ஏன்னா அத்தன வருஷமா அடக்கி வைக்கப்பட்ட வலி அது, வேதனை அது. நான் அழுதேன். அவ்வளவும் அழுதேன் நானு. அழுது முடிச்சேன். அப்பதான் நான் என் உடம்புக்கு சொல்லிக்கிட்டேன், இனிமே இந்த அவமானத்த சுமக்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது அப்படின்னு. என்னுடைய ஹீலிங் அதுக்கான ஸ்பேஸ எனக்கு கொடுத்துச்சு. என்னுடைய குழந்தை என்னுடைய அடிப்பட்ட அந்த குழந்தைக்கும், என்னுடைய இளமை பருவத்துக்கும், இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைக்கும் சேர்த்து நான் சொன்ன பதில், இந்த உடம்பு எனக்கானது. இந்த உடம்ப பத்தி அவமானமாவோ, அசிங்கமாவோ மத்தவங்க பேசுனாங்க அப்படின்னாக்கா, அந்த வார்த்தைகள் அவங்களுக்கானது. எப்பவுமே இந்த உடம்பு எனக்கானதுதான். இத காப்பாத்திக்கிற, இத பாதுகாக்கிற உரிமை எனக்கு இருக்குது. ஆனா இத பத்தி தப்பா பேசுற உரிமை அவங்களுக்கு கிடையாது. அப்படியே பேசினாலும் அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு சொந்தமானது. உன்னை எந்த வகையிலயும் பாதிக்காது அப்படின்னு நான் எனக்கு நானே பதிய வச்சேன். இதுதான் என்னுடைய கண்ணியத்தையும், எனக்கு உண்டான சக்தியையும் எனக்கு மீட்டு கொடுத்தது. நமக்கு இது நடந்ததுன்னு ஒரு பொண்ணு வெளியில சொல்றா அப்படின்னாக்க முடியுமா அவளால? இந்த சமூகம் அவளை சொல்ல விட்டுருக்குதா? ஆனா இப்பதான் எனக்கு சொல்ல தைரியம் வந்திருக்கு. நான் சொல்றேன். இதெல்லாம் பிராக்டிகல் ரீதியா எப்படி எனக்கு சாத்தியமாச்சு அப்படின்னாக்க, புரிதல். முதல்ல புரிஞ்சுகிட்டு அத அதுக்குண்டான நன்றி உணர்வோட நான் ஏத்துக்கிட்டேன். எப்படி அப்படின்னாக்க, நான் எப்படி புரிஞ்சுகிட்டேன்? இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கெல்லாம் இந்த அனுபவங்கள்லாம் என்னென்ன? இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? இந்த அனுபவங்களுக்கு இப்படி ஒரு பேர் இருக்குது. அது ஒரு சரியான வளர்ப்பு இல்ல. அது ஒரு அபியூஸ் தான். அது ஒரு அவமானம் கொடுக்கப்பட்ட வளர்ப்பு தான் அப்படின்னு இதெல்லாம் நான் ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேலுக்கு இது என்னுடைய ஃபால்ட் இல்ல அப்படின்றத புரிதல் எனக்கு வந்துச்சு. நான் எந்த தெரப்பியும் எடுக்கல. ஆனா இன்னர் சைல்டு ஒர்க் மெடிடேஷன் அவ்வளோ பண்ணேன் நானு. ஒரு 6 மாசமா நான் மெடிடேஷன் பண்ணேன் நானு. அதுல எனக்கு நிறையவே பலன் கிடைச்சுது. முதல்ல எனக்கு மெடிடேஷன்ல எந்த ஒரு பலனையுமே நான் பார்க்கல. ஆனா போக 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 ரொம்ப டீப்பா போக 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 எனக்குள்ள இருந்த நிறைய தேவையில்லாத எண்ணங்கள அது மெடிடேஷன் மூலியமா வெளியில ஏத்தணும். பவுண்டரி செட் பண்ணும். பிசிக்கலாவும் எமோஷனலாவும் நோ சொல்லணும்னு தோணுச்சுன்னா நோ தான். அதுக்கு நான் வெக்கப்படல, குற்ற உணர்வுலாம் நான் படல. நான் இந்த மாதிரி நோ சொன்னதுக்கு எனக்கு நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டியா அப்படின்னு கேள்விலாம் வந்துச்சு. என்ன வேணாலும் நினைச்சிட்டு போ. நோனா நோ தான். முடிஞ்சிச்சு. இன்டிமசி அப்படின்றது 2 பேர் சம்பந்தப்பட்டது. ஒருத்தருக்கு அது பிடித்தமானதாகவும் இன்னொருத்தருக்கு அன்கம்ஃபர்டபுளும் இருந்துச்சுன்னா அங்க அந்த இன்டிமசி கிடையவே கிடையாது. அதனால ஹெல்தி கனெக்ஷனை மட்டும் நான் அலோவ் பண்ணேன். நார்மலா ஒர்த்தியான கனெக்ஷன் நமக்குள்ள பேசி நல்லா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா, நல்ல ஒரு அன்பை பகிர்ற மாதிரி இருந்ததுன்னா, அந்த உறவு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் முடிவெடுத்தேன். எல்லாத்துக்கும் மேல என் மேல இருந்த குற்ற உணர்வை சுத்தமா நான் எடுத்துட்டேன். என் உடம்பு, என்னுடைய உணர்வுகள் எல்லாமே மதிப்பு வாய்ந்தது அப்படின்றது நான் எனக்குள்ளே நான் பதிய வச்சுக்கிட்டேன். இந்த சைல்டுஹுட் டிராமாவை பத்தி நான் அதிகமா தெரிஞ்சுக்க எனக்குள்ள இருந்த தேவையில்லாத எண்ணங்கள் அத்தனையுமே நான் தூக்கி போட்டேன். இதே மாதிரி நீங்களும் ஒரு செக்சுவல் ஷேம், வெர்பல் அபியூஸ்ல, எமோஷனல் அபியூஸ்ல இருந்திருந்தீங்க அப்படின்னா அந்த அவமானம் உங்களுக்கு உண்டானது கிடையாது. இந்த பேட்டர்னை நீங்க உங்க அடல்ட் வளர்ந்ததுக்கு அப்புறமும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு உண்டான குறை கிடையாது. உங்களுக்கு உண்டான பேட்டர்ன் அதை சரி பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஹீலிங் அப்படின்றது ரொம்ப பாசிபிளான விஷயம். உங்களால உங்க கண்ணியத்தை தக்க வச்சுக்க முடியும். நீங்க உண்மையிலேயே உங்க உடம்ப சேஃப்டியா வச்சுக்கவும், உங்க உடம்புக்கு நம்பிக்கையை கொடுக்கவும், பயம் இல்லாத அன்பை உணரவும் உங்களால முடியும். அழுங்க, என்னென்ன கத்துக்கணுமோ கத்துக்கோங்க. ஆனா
இது எல்லாமே நம்ம வாழ்க்கை பயணத்தின் ஒரு அங்கம் தான். நீங்க வீக்கானவங்க கிடையாது. உங்க பவர உங்களால திரும்ப கொண்டுட்டு வர முடியும். ஒருவேளை இந்த போட்காஸ்ட் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு உபயோகமா இருந்தது அப்படின்னா, உங்க லைக்கும், ஹைப்பும் எனக்கு குடுங்க. உங்கள மாரி தேவைப்படுற பல பேருக்கு இந்த போட்காஸ்ட் போய் ரீச் ஆக அது உதவும். இது சம்பந்தமான சந்தேகம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னாக்க, பயோல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. நீங்க இன்ட்ரஸ்டட்ன்னு மெசேஜ் பண்ணா என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் பத்தின தகவல்கள அனுப்புவேன். விருப்பம் இருந்தா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் சொல்றது இதுதாங்க. நீங்க ரொம்ப ஒர்த்தானவங்க. நீங்க பார்க்கப்பட வேண்டியவங்க. நீங்க மதிக்கப்பட வேண்டியவங்க. இந்த அவமானம் உங்களுக்கானது கிடையவே கிடையாது. இந்த அவமானமும், அந்த சொற்களும் அவங்கள சேர்ந்தது. உங்கள மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவுல, அடுத்த டாபிக்ல சந்திக்கிறேன். உங்க பொறுமைக்கும், அமைதிக்கும் நன்றி.